சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க முடிவு ரொம்ப நல்ல முடிவு. ரொம்ப சந்தோஷமா. அத்தா அத்தா நல்லபடியா நடத்தி கொடுத்துறாத்தா. மாப்பிள்ள, சுந்தரி வீட்டுல கல்யாணம். இப்ப அந்த வீடே ஒரே குதூகலமா இருக்கு. முருகன் வேற வந்துட்டாரு மாப்பிள்ள. நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொட்டிட்டு இருக்க. டேய் பொறுமையாடுறா, இப்பதே நேரம் கை கூடி வந்திருக்கு. அதை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறேன். என்ன சொல்ற நீ? இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னுதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கல்யாண கூட்டத்துல தான் நான் என் வேலையே காட்ட போறேன். கல்யாண கூட்டத்திலயா? அங்க என்ன பண்ண போற? ஏய், நீ என்ன டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? உன்ன மாதிரி ஒருத்தன் கூட இருந்தா டென்ஷன் மட்டும் இல்ல, பிபி மிஷினை பின்னாடி கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, கல்யாண மண்டபத்துல என்ன பண்ண போற அத சொல்லு. கல்யாண மண்டபத்துல என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு போயிட்டு மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே போய் சாப்பிட்டு வர வேண்டியது. மாப்பிள்ள விளையாடாத மாப்பிள்ள. என்ன விளையாட்டு தெரியுமா? கண்ணாம்பூச்சி விளையாட்டு. கண்ணாம்பூச்சி விளையாட்டா? யாரு கூட? மாலினி கூட. மாலினிய தூக்க போறியா? என்ன டில்லி பல்ப் எரியுது போல? மாசமா இருக்காடா மாப்பிள்ள? மாசமா தான் இருக்கா? அதுதானே எனக்கும் வசதி. அப்பதானே விளையாட்டு சூடு பிடிக்கும். மாப்பிள்ள, சுந்தரி உன்னை நம்புறா. ஆமா, சுந்தரி என்ன நம்புறா? இன்னும் ஆழமா நம்பணும். அப்பதானே நான் விளையாட்டு காட்ட நல்லா இருக்கும். ஆனா முருகன் கல்யாணத்துக்கு வந்து இறங்கிட்டாரு. அவர் இருக்கும் போது நீ எப்படி பண்ணுவ? இது ஆசாமிடா. விடு டெல்லி, பாத்துப்போம். சுந்தரிக்கு சந்தேகம் வந்துட்டா? அதெல்லாம் வராது. சுந்தரி என்ன முழுசா நம்புறா. எங்க கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிறோமோ அங்க நமக்கு தெரியாம ஆப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கோன்னு அர்த்தம். தெரியுமா? சுந்தரி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு பார்த்தல, அந்த நம்பிக்கைய வச்சு நான் நினைச்சதை சாதிக்க போறேன். டே டில்லி, நான் நினைச்சதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் சொல்றத கேளு. மாலினிய மண்டபத்திலிருந்து தூக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? புரிஞ்சுதா? அம்மா, அம்மா, மா. ஒரு வேலை சொன்னா இவளுக்கு 9 சந்தேகம் வரும். இப்ப என்ன? இல்லம்மா, இந்த பேக் ரொம்ப தூசியா இருக்கு. பிரிச்சு துடைக்கணுமா இல்ல மேல எங்கேயாவது பத்திரமா வச்சிரவா? இது என்ன பேக்? புதுசா இருக்கு, பார்த்ததே இல்லையே. இதையே கொண்டு வந்து வச்சிருக்கா வெற்றி. வெற்றி, வெற்றி. அம்மா,
என்னம்மா? என்னப்பா இது? இது எதுக்கு நம்ம வீட்ல இருக்கு? அது கார்த்திக் இதை எப்போவாவது தமிழ் கிட்ட காட்டி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் எங்க வைக்க சொல்லியிருந்தாங்கம்மா.